பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குதுல்ல? ரொம்ப அழகான இடம்லாம் உலகத்துல ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறது. எல்லா தேசத்திலுமே அழகான பகுதிகள் இருக்கிறதை நான் போன எல்லா தேசத்திலும் பார்க்க முடிகின்றது. நிறைய பேர் அந்த இடத்தை தெரியாமலே அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க நாட்டுக்குள்ள சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாலே ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அழகழகான இடங்களை பார்க்க முடியும். இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடம். இங்கிலாந்து தேசத்துல உள்ள ஒரு மலை பகுதி. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. பக்கத்துல ஒரு அருவி விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் கூட காதலை கேட்கிறது. ரொம்ப இனிமையான ஒரு இடம் இது. ஆனா ரொம்ப குளிருது, ஹாட்டு. அந்த குளிருக்கு மத்தியில இருந்துதான் உங்களோட நான் பேசுகிறேன். சரி, இந்த நாள்ல ஆண்டவருடைய ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் கூட. 1 யோவான் 5:18 வசனம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நம்மை காத்து கொள்ளணும். எப்படி காத்து கொள்ளணும்? எதுக்கு காத்து கொள்ளணும்? பாவம் செய்யாதபடி, பாவம் நம்மை கரைப்படுத்தாதபடி நம்ம காத்து கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். வியாதி வராம காத்துக்கொள்ள நிறைய தடுப்பூசி போட்டு கொடுக்கிறோம், நிறைய வருமுன் காப்போம், இதெல்லாம் சொல்லி பல காரியம் செய்கிறோம். அது தேவைதான். நம்முடைய சரீரத்தை காத்து கொள்கிறோம். ஆத்மாவை காத்து கொள்ளணும் இல்ல? பாவ கரைப்படாதபடி, உலகத்தினால் தீட்டப்படாதபடி நம்மை காத்துக்கொள்வதில் கவனம் செலுத்தணும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் அப்படின்னா இயேசுக்குள்ளே மறுபடியும் பிறந்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளை ஆனவங்க அந்த ஐக்கியத்தை காத்து கொள்ளணும். நான் இயேசுடைய பிள்ளை, அவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு நம்மை காத்து கொள்வதில் நம்ம கவனம் செலுத்தணும். இல்லை எப்படி வாழலாம், இஷ்டப்படி வாழலாம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவரை மன்னிச்சிருவாரு அப்படிலாம் கிடையாது. பாவத்தை விட்டு உண்மையா மனம் திரும்ப பொழுது மன்னிக்கிறார். அதன் பிறகு நம்மை காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். அப்படியே நம்ம கவனமாய் காத்து கொள்ளுகிற சமயத்துல சில குறைகள், சில தவறுகளை செய்து விடக்கூடும். அதெல்லாம் ஆண்டவர் மன்னித்து நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்வார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மை காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும் என்பதா வசனம் சொல்லுகிறது. பொல்லாங்கன் அவனை தொடான்னா நமக்கு யாரால பிரச்சனை? பொல்லாங்கு செய்கிறவன் பிசாசு. அவன் மறைந்திருந்து செயல்படுகிற எதிரி, கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் அவன் தான் நம்மை பாவத்தில் விழ தள்ளுவதற்கு பல போராட்டம், கண்களின் இச்சைகளை கொண்டு வருவான், மாம்ச இச்சைகளை தூண்டுவான், பெருமையானதை சிந்திக்க வைப்பான், கோபத்தை உண்டாக்குவான், திருட்டுத்தனம் பண்ண வைப்பான், மன ஆசையை தூண்டுவான். நம்ம இந்த உலகத்தினாலே கரைப்படுத்திக் கொள்ள என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் செய்கிறவன் பொல்லாங்க. அந்த பிசாசு நம்மை தொடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதுக்கு தான் அனுதினமும் வேதம் வாசிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும், அனுதினமும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு இருக்கணும். அப்ப ஆவியானவன் நம்மை சூழ்ந்து மூடிக்கொள்ளும் போது பொல்லாங்க நம்மை தொட முடியாது. அதுக்கு தான் நம்ம வேத வாசித்து பரிசுத்தாவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கணும் என்று சொல்லுவது. அதனால உங்களை காத்து கொள்வதில் கவனம் செலுத்துங்க. பொல்லாங்க நாகிய பிசாசு உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆவியானவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். விசுவாசிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. இன்றைக்கும் எந்த தீட்டும் உங்களை அணுகாது, எந்த பாவமும் உங்களை தீட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர் பாதுகாத்து தாங்கி நடத்துவார். அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா, உமக்குள் இருக்கிறபடியா, ஆண்டவரே என்னை காத்து கொள்வதில் கவனம் செலுத்த எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கு எந்த பாவ காரியமும் என்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யும். பொல்லாங்கனாகிய பிசாசு என்னை தொட முடியாது என்பதை விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் என்னை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல எனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்யுங்க. ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.